அதிமுக கூட்டணியில அமமுகவுக்கு 11 தொகுதிகளா? இத பார்த்த உடனே அதிமுகவுல இருக்கவங்களும் ஒரு சில பேர் ஷாக் ஆகுறாங்க. எதிர்க்கட்சியான திமுகவுல இருக்கவங்களும் ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா அவங்கல இருந்து வெளியில போனாங்கல்ல, அதிமுகவுல இருந்து திமுக சைடு போனாங்கல்ல பல பேரு. அது வைத்திலிங்கமா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், மத்த எல்லாமே இருக்கட்டும், எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க, அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. 11 தொகுதியில எடப்பாடி எப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. ஏன்னா கடந்த தேர்தல்ல இந்த அவருடைய அதிமுக ஆட்சிக்கு வராம போறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா அது அமமுக தான். டிடிவி தினகரன் தான். டிடிவி தினகரனுடைய தனிச்சு போன தடவை கூட்டணியை வச்சு தனிச்சு போட்டிட்டதுனால 2021 தேர்தல்ல பல தொகுதிகள் கிட்டத்தட்ட 40 தொகுதிகள் கிட்ட ரொம்ப அடி வாங்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த அதிமுகவுடைய வெற்றியை அமமுக பறிச்சுது அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவருடைய ஓட் பேங்க் அங்க பறிச்சிருச்சு, நிறைய வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் இந்த முறை எப்படியாவது உள்ளுக்குள்ள அவங்களை சேர்த்துடணும் அப்படின்னு பாஜக எவ்வளவோ முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இதைத்தான் அமமுகவுடைய பொதுச் செயலர் அவரும் சொன்னாரு, பாஜக கேட்டுக்கிட்டதுனால நான் உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதன் பிறகு அவங்களுக்குள்ள எடப்பாடிக்கும் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கும் இடையில ஒரு இணக்கம் உருவாகி 2 பேரும் இப்போ அண்ணன், எங்கள் அண்ணன், மதிப்புக்குரிய அண்ணன், மாண்புமிகு எடப்பாடியார் இப்படின்னு சொல்ற அளவுக்கு 2 பேரும், டிடிவி தினகரனும் அந்த அளவுக்கு வந்துட்டாரு. மாண்புமிகு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் டிடிவியை பார்த்து சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்ப இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம ஒருங்கிணைஞ்சு இந்த கூட்டணியில இப்ப பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே கடந்த முறை அந்த தோல்விக்கு காரணமா இருந்தது அமமுகன்னு சொல்லப்பட்டது. இன்னைக்கு அது மொத்தமா போயிடுச்சு. சரி, இதனால எதுக்கு அவங்க எல்லாம் திமுக கூட்டணியில இருக்கவங்க எல்லாம் இதாகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா, திமுக கூட்டணியில இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே காங்கிரஸுக்கு அதிகப்படியான சீட்டு கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் தேமுதிக உள்ள வந்துருச்சு, அதனால நீங்க சீட்டை குறைச்சிங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்கல்ல. பல வாரங்கள்லாம் கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும், உங்கள்ட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை மூலமா குறைச்சிங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆனா அது எல்லாம் மாறி இப்போ இவங்க எதுவுமே இல்லாம ஈஸியா 11 சீட்டை டிடிவி தினகரன் வாங்கிட்டு போறாரு. இங்க பல ஆண்டுகளா விசிகா இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, மதிமுக இருக்கிறாங்க, இப்படி இவங்க எல்லாருமே பல ஆண்டுகளா உங்களுக்கு இருக்காங்க. திமுகவோட ஆட்சி அவலங்களை எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து அதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் சிபிஐயா இருக்கட்டும், சிபிஎம் இருக்கட்டும், அப்புறம் வைகோவா இருக்கட்டும், அதன் பிறகு விசிகாவா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் சீட்டை குறைங்க அப்படின்னு இருக்காங்க. கடந்த தேர்தல்ல இவங்க எல்லாருக்குமே காமனா எல்லாருக்கும் 6 சீட்டு தான் கொடுத்தாங்க. ஆனா வைகோவுக்கு இந்த தடவை 6 கிடையாது, வெறும் 4 தான். 4ல 3 உதயசூரியன்ல தான் நிக்கணும், ஒரு தொகுதி மட்டும்தான் நீங்க உங்க சொந்த சின்னத்துல நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கையெழுத்து போட்டு அதை முடிச்சு விட்டாங்க. சிபிஐ கிட்ட உங்களுக்கு 6 எல்லாம் கிடையாது, 5 தான் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐயும் முடிச்சு விட்டாங்க. சிபிஎம் ரொம்ப இழுபறி, கொஞ்சம் நஞ்ச இழுபறி இல்ல, பெரிய இழுபறி இழுத்து அவங்களுக்கும் 5 சீட்டு தான் சொல்லிட்டு கடைசியில கையெழுத்து போட்டு அவங்களுக்கும் முடிச்சு விட்டாங்க. விசிகாவுக்கு சொல்லவே வேணாம், இன்னமும் அவங்க அதிகப்படியான சீட்டு வேணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் முடியவே இல்லை, ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருக்க ஜவு மாதிரி போயிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த வித பிரச்சனையும் இல்லாம 11 சீட்டை டிடிவி தினகரன் வாங்கியிருக்காரு. அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்காரு. அவங்களுக்கு கூட்டணியில இருக்க எல்லா கட்சிகளும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இத பார்த்து திமுக கூட்டணியில இருக்க எல்லா கட்சிகளும் வாயடிச்சு போய் தான் இருக்கிறாங்க. எப்படா இது, நம்ம மட்டும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கலாமே, ஒரு தொகுதியை ஏற்கனவே வாங்கின தொகுதியை நாங்க தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். இவங்க எதுவுமே இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் தோத்து தான் போயிருக்காங்க, ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அமமுகவுக்கு 11 சீட்டு கொடுத்துருக்காங்களே. 11 சீட்ல அவங்க ஜெயிக்கலங்கிறது அடுத்த கணக்கு. இருந்தாலுமே 11 சீட்டுங்கிறது அவங்க அங்கீகாரம் வாங்குறதுக்கான ஒரு இதா அமைஞ்சு போயிடும். 11 சீட்ல 7 சீட்டு குறையாம அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிடுவாங்க. அவங்களுக்கு பர்மனண்டா அந்த சின்னம், குக்கர் சின்னங்கிறது செட்டில் ஆயிரும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியா அமமுக வந்துடும், அசைக்க முடியாத ஒரு தலைவரா டிடிவி தினகரன் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுக கூட்டணியில இருக்கிற அந்த பாரம்பரிய கட்சின்னு சொல்லிக்கிறாங்க அவங்களே. அவங்க சொல்ற மதிமுக இருக்கட்டும், 2 கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும், இவங்க எல்லாமே புலம்ப ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல் சூழல்.